சம்திங் ஸ்பெஷல் அந்த கோமாதாவுக்கும் வாஸ்துக்கும். ஓகே. ஒரு சில இடங்கள்ல அந்த கோ பூஜை பண்ண சொல்லுவாங்க. அது ரெண்டும் ஒன்று தாங்க. கோமாதா பூஜை கோ பூஜை எல்லாம் ஒன்று தான். ஓகே. பட் நான் என்னன்னா தவறை சரி பண்ண பாருங்க. கோ பூஜை பண்ணாலோ அந்த தவறு அப்படியே தானே இருக்க போகுது. கண்டிப்பா தவறு மாற போறது இல்லையா? கட்டாயம் சார். நீங்க தவறை திருத்திட்டு கோ பூஜை பண்ணுங்க, கணபதி ஹோமம் பண்ணுங்க. உண்மைதான். ஒருவேளை இயற்கையாகவே அங்கே ஒரு கோயின் சைடு அப்படி நடந்து அவங்க அறியாமே ஒரு மாடு வளர்க்குறாங்க, கோ பூஜை பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னா கண்டினியூ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக. இல்லை தவறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ கூட அதை சரி பண்ண பாருங்க. உண்மைதான். நான் ஒரு மாட்டுக்கு ஒரு கோ பூஜைக்கு போல 2 பண்ணுறேன், டெய்லியும் பண்ணுறேன். ஸோ அப்படிலாம் முயற்சி பண்ணி தவறை மேலும் பெருசாக்க வேண்டாம். அதாவது நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட் அப்படிம்பாங்க. அது போல் நீங்கள் சொல்கிறது தினசரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியாக இன்னைக்கு தப்பிச்சேன் நாளைக்கு தப்பிச்சேன் அப்படிங்கிற நகர்வு இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நன்றி.